Hi friends, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் 5 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். 1 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு காருங்க இருக்குது. செடன் டைப்பு ஹேட்ச்பேக் எல்லா வண்டியுமே பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா A1 ஃபாஸ்ட் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இவங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இவங்கள்ட்ட அப்டேட் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. எந்த குறையுமே இருக்காது. எல்லா வண்டியுமே பக்காவாக ரெடி பண்ணி தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது. சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி டோல்லேருந்து ரொம்ப பக்கம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வீடியோவில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். இவங்க யூஸர் கார் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்கு எல்லா டெக்கரேஷன் ஸ்பேர் எல்லாமே இவங்க பண்ணித்தராங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணித்தராங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணுறாங்க, வாட்டர் சர்வீஸும் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே இவங்க பண்ணித்தராங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் யூஸராக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன காருக்கு என்னென்ன ரேட் சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. முதல்ல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ LS CR4. இந்த வண்டி பார்த்திங்கன்னா செடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அதே மாதிரி மைலேஜும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 73 ஃபியூல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிராண்டட் புதுசு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,95,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ VXi. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகும். வண்டியுமே நல்ல மைலேஜ் கொடுக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஓட்டி பழகிறதுக்கும் பக்காவான வண்டி. லாங் டிரைவ் நீங்கள் சூப்பராக போகலாம். 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 04 ஃபியூல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். பேக்கில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டி பக்காவாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு அருமையான வண்டி, நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,45,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ LS. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நல்லா செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் செலவே உங்களுக்கு வைக்காது. அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 ஃபியூல் டீசல். இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கும் செம்மையாக செட் ஆகிற வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,15,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டில் ஒரு அருமையான வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும். ஃபோர்டு ஃபிகோ DDCI என்ஜின். 2013 மாடல்.
2014 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 15. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்டட் புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் டயர்ஸு புதுசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ளே உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும், லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் சூப்பராக செட் ஆகும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 3,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி செலீரியோ VDI. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும். லாங் ட்ரைவுக்கு அருமையான வண்டி. வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. DDIS என்ஜின், 2013 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 03. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா 60% இருக்கும். வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,65,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டாவில் ஒரு அருமையான வண்டி, டாட்டா போல்ட் XM. நல்ல மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும். 2015 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 10. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள 2மே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் சீட் கவர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு புது வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வண்டி அவ்வளோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 3,80,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் GLS 2009 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 09. ஃபியல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித்து உங்களுக்கு LPG அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்டட் புதுசு, அட்டகாசமாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட் கவர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,30,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ LXi. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 02. ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள 2 பார்த்திங்கன்னா 90% இருக்கும். பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, பக்காவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா
ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,85,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா வெரிட்டோ செடன் டைப் வண்டி. நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். 2011 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே 60% இருக்கும். வண்டியோட கண்டிஷன் உண்மையிலே சூப்பராக இருக்குது, அவ்வளோ பக்காவாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் வச்சுருக்காங்க. வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 3,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.